தேசிய தமிழக சுவாசங்களே, தமிழ் சகோதர சகோதரிகள் வணக்கம். தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் நிதி பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது வருங்கால ஒரு வருடங்களுக்கான வழிநடத்தல், ஒவ்வொரு துறைகளிலும் நிர்வாகம் எப்படி இருக்கப் போகுது என்பதற்கான செயல்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இருக்கின்ற 41 துறைகளில் நிர்வாகம் செய்வதற்கு 35 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவையில் நிதியின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வருகின்ற மாநில வரி 48.6%, வரி மற்றும் நேரடியாக வருகின்ற வரி இல்லாத வருவாய் என்று 48.6%, மத்திய அரசிடம் வரக்கூடிய 18.2%, வரி பங்கு மற்றும் உதவி என்ற வகையில் 18% வருகிறது. இந்த அடிப்படையில் வருகின்ற வருவாயை அடிப்படையில் 2,54,000 கோடி அரசுக்கு வருமானம் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும். இதன் அடிப்படையில் போடப்பட்ட பட்ஜெட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்களில் நிகழ்காலத்தில் மாநிலத்தின் கடன் 10.98 லட்சம் கோடியாக இருக்கிறது. தீயசக்தி முக 10,98,000 கோடி கடனை வைத்துள்ளது. நிகழ்காலத்தில் பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இந்த செயல்களில் சீரான நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம், கட்சி ஃபண்ட் இல்லாத நிர்வாகம், அமைச்சரவை கமிஷன் இல்லாத நிர்வாகம் கொடுப்பதற்கு பேச்சு மற்றும் செயல் இரண்டிலும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பல்வேறு சீர்திருத்தங்க செயல்களை செய்துள்ளார்கள். டாஸ்மாக் துறையில் நேரடியாக அரசுக்கு கருவூலத்துக்கு வரும் வகையில் சீர்திருத்தம் செய்யப்பட்டு 1000 கோடி வருடம் வரும் அளவுக்கு சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் பல்வேறு துறைகளில் செய்யப்பட போகின்ற சீர்திருத்தங்க அடிப்படையில் 15,000 கோடி அரசுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு செயல்பாடுகளின் அடிப்படையில் கடன் திருப்பி செலுத்தப் போகின்ற தொகையாக 60,000 கோடி கடன் செலுத்தப்பட உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. இது 9.9% இருக்கிறது. வட்டி செலுத்தப் போகின்ற செலவு 15% என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ நிர்வாகத்தில் வருமானம் எவ்வளவு, கடன் தொகையை எவ்வளவு திருப்பி செலுத்தப் போகிறோம், வட்டி எவ்வளவு செலுத்தப் போகிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தெளிவாக. அதன் அடிப்படையில் நிகழ்காலத்தில் தீயசக்தி முக கொடுத்த கடன் செயல் 10.98 லட்சம் கோடி. இதே நிகழ்காலத்தில் இன்று போடப்பட்ட பட்ஜெட்டின் அடிப்படையில் இந்த நிதியாண்டு மார்ச் 31, 2027 முடியும். அந்த நேரங்களில் இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு இருக்கும் என்று ஒரு பார்வை சொல்லப்பட்டிருக்கிறது, கணிப்புகள். அதன் அடிப்படையில் கட்டப்போகின்ற 60,000 கோடி கடன் திருப்பி செலுத்துவதன் அடிப்படையில் 10.71 லட்சம் கோடி கடனாக இருக்கும். அதாவது 20,000 கோடி கடன் அரசுக்கு குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அரசின் கடனை எடுக்கின்ற ஒரு முயற்சியை நிகழ்காலத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சீரான நிர்வாகம் செயல்கள், ஆடம்பரம் இல்லாத செயல்கள், ஊதாரித்தனம் அதிகமாக இருந்தது கடந்த திமுகவின் ஆட்சியில். இப்போ நிகழ்காலத்தில் சீரான செயல்பாடு என்று வரையறுக்குட்பட்டு செயல்பாடு நடக்கிறது. அதன் அடிப்படையில் 20,000 கோடி கடன் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது விஷயம். அதே போன்று பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அண்ணன் சீர் என்ற அண்ணன் சீர் இந்த செயல்களில் 812 கோடி பட்ஜெட் கொடுக்கப்பட்டுள்ளது. இது 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை கொடுப்பதற்கான பட்ஜெட் ஒரு ஆண்டுக்கு. மடிக்கணினி திட்டம் மாணவர்களுக்கு இது 2,000 கோடி பட்ஜெட் என்றும் முதல் பட்ஜெட்டிலே கொடுக்கப்பட்டுள்ளது. வரவேற்கக்கூடிய விஷயம். தீயசக்தி முகவின் செயல்கள் கடைசி பட்ஜெட்டில் அதை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்புக்கு பின்னால் திரு ஸ்டாலின் அவர்களின் படத்தை போட்டால்தான் அதை ரிப்பேரிங் செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அவ்வளவு கேடுகளெல்லாம் தீயசக்தி முகவின் தலைவர் ஸ்டாலினும் அவரது திணிப்பு மகன் உதயநிதியும் செய்தார்கள். நிகழ்காலத்தில் முதல் பட்ஜெட்டிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது மடிக்கணினி திட்டத்துக்கு 2,000 கோடி. இது அரசின் செயல்களில் செய்யப்படக்கூடிய செயல்கள். தீயசக்தி முகவில் ஸ்டாலின் படத்தை போட்டால் தான் கொடுக்க வேண்டும் என்ற அணுகுமுறை நிகழ்காலத்திலெல்லாம் இருக்காது.
இது அரசின் செயல்கள், அரசு கொடுக்கக்கூடியது. முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையில் நிர்வகிக்கக்கூடிய அமைச்சரவின் செயல்களில் கொடுக்கக்கூடியது. 2000 கோடி முதல் பட்ஜெட்டிலே கொடுக்கக்கூடியது, வரவேற்கக்கூடியது. அதே போன்று தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்களில் 560 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 3 திட்டங்களும் வரவேற்புக்குரியவை. அண்ணன் சீர் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம். இந்த 3 திட்டங்களும் வரவேற்கக்கூடியவை. அதே போன்று சோலார் முறையில் சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கான மானியத் தொகை கொடுப்பதற்கு 50 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வீடுகளிலும் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு ஊக்கப்படுத்தும் முயற்சி இங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயல்களை முன்னேற்றம் கண்டால் நமது மின் உற்பத்தியின் தேவையை பூர்த்தி செய்ய ஏதுவாக இருக்கும், படிப்படியாக முன்னேற்றுவதற்கு. அதே போன்று காவேரி, வைகை, குண்டாறு நதிகளின் இணைப்பு திட்டத்திற்கென்று 150 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி வெற்றியடைய வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீர்வளங்கள், நதிநீர்கள் செயல்களில் ஒருங்கிணைக்கும் வகையில் எடுக்கப்படுகின்ற முயற்சி வெற்றியடைய வேண்டும். அதன் மூலம் விவசாயத்திற்கு ஏதுவான நீர் கிடைக்க வேண்டும். நமது அரிசி உற்பத்தி செயல்கள் முன்னேற்றம் இருக்க வேண்டும். தேவைக்கை பூர்த்தி செய்ய வேண்டும், பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு. அதற்கு நதிநீர்கள் இணைப்பு, நீர்வளத்துறை செயல்களில் எடுப்படுகின்ற நீர்நிலைகளின் பராமரிப்பு, தூர்வாரும் செயல்கள், அதை முறையாக பராமரிப்பது என்ற செயல்களில் நாம் முன்னேற்றம் காண வேண்டும். நீர் 1 லிட்டர் பிஸ்லரி வாட்டரோ குடித்தாலே அது எவ்வளவு 30 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 டிஎம்சி வாட்டர் நம்ம குடிநீரில் வாங்கினால் எவ்வளவு வரும் விலை? அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நாம் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் நதிநீர்களில் மழை கொடுக்கின்ற நீர்களை முறையாக பராமரித்து நீர்நிலைகளில் பராமரித்தால் அதுவே செல்வம்தான். அந்த செல்வம் பல கோடி அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அரிசியையும் நீர் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது. வெளியில் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நீர் வளங்களை முறையாக பராமரித்து அந்த செயல்களை ஒரு பேங்க்கில் எவ்வளோ பணம் போட்டால் மறுபடியும் எடுக்க முடியுமோ, சுவிஸ் பேங்கில் போட்டால் பணம் எடுப்பாங்க. கொள்ளையடித்த பணத்தெல்லாம் திமுக காரங்க கடந்த காலங்களில் கனிம வளங்களை கொள்ளையடிக்கலாம் ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லி செஞ்சாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் எந்த பேங்கில் இருக்குன்னே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நீர்நிலைகளும் ஒரு வங்கி மாதிரி. அந்த நீர்நிலைகளில் இருக்கின்ற நீர் செல்வம் மாதிரி. இந்த அடிப்படை தத்துவம் இயற்கையிலேயே நமக்கு வரையறை செய்யப்பட்டுள்ளது. நமது தமிழில் உள்ள ஆட்சி முறை செயல்களில் நீர்நிலைகள் வங்கிகளாகவும், நீர் விவசாயத்துக்கு பயன்படுகின்ற நீர், குடிநீர் அது செல்வங்களாகவும் தான் பராமரிக்கப்பட்டுள்ளது, பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் செழிப்பான மாநிலம் வருவதற்கான செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று கால்நடை வளர்ப்பு. கால்நடை வளர்ப்பு செயல்களில் 30,000 பேர் பயன்பெறக்கூடிய வகையில் ஆடு வளர்ப்பதற்கு 110 கோடி, மாடு வளர்ப்புக்கு, கறவை மாடு வளர்ப்புக்கு 57 கோடி, 10,000 பேர் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டுகளின் செயல்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அவரவர் துறை சார்ந்த செயல்களில் ஆக்கப்பூர்வம் செயல்பட்டு மக்கள் நலன் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை நிகழ்காலத்தில் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. சீர்திருத்த செயல்களை இந்த ஒரு வருடம் நிச்சயம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு துறைகளிலும் கடைசி ஆண்டில் கூட்டுறவுத்துறையில் செயல்களில் இங்கு தங்கத்தை அடமானம் வைத்து வாங்கக்கூடிய நிலைமைகள்லாம் இருந்தது, 5 பவுன் நகை வரை. அதில் எவ்வளவு முறைகேடு நடந்தது என்று ஆடிட்டிங் செய்து கூட்டுறவுத்துறையில் பார்த்தால் அதில் இருக்கின்ற கசிவுகளை நிச்சயம் நாம் தடுக்க முடியும். மனிதவள மேம்பாட்டுக்கென்று 1,50,000 கோடி செலவிடப்பட்டதாக கணக்கில் காட்டப்பட்டது. அது உருப்படியாக என்ன நடந்தது என்று பார்த்தால் அதில் இருக்கிற நீர் கசிவை நாம் தடுக்க முடியும். அதெல்லாம் சாதாரணமாக கசிவு என்று சொல்லப்படுகின்ற நிதி கசிவுகள், நிதி ஓட்டைகள், பெருச்சாளிகள் உள்ளே போவதற்கு எப்படியெல்லாம் ஓட்டை வைத்திருக்கார் என்று பார்த்தால் தெரிய வரும். சென்னை மாநகராட்சி டாய்லெட் முறைகேடு, டாய்லெட் டெண்டர் செயல்களில் எவ்வளவு குளறுபடிகள் நடந்தது என்ற பெருச்சாளி நகராட்சி செயல்களில் நடந்தது. KN நேரு 1,800 கோடி முறைகேடு செயல்களில் இப்போ நடக்கின்ற வழக்குகள், இதெல்லாம் பார்த்தால் நிதி ஓட்டைகளை நிச்சயம் பெருச்சாளிகள் போகாத அளவுக்கு அடைக்க முடியும். எல்லா துறைகளும் இருக்கிறது. நகராட்சி துறைகளில் இருக்கிறது, மனிதவளம் மேம்பாடு துறையில் இருந்தது, பள்ளிக்கல்வித்துறையில் சொல்லவே வேண்டாம், கனிம வளத்துறையில் அதிகம் இருந்தது,
டாஸ்மாக் துறையில் அதிகம் இருந்தது, பொதுப்பணித்துறையில் அதிகம் இருந்தது. இந்தந்த துறைகளில் கூட்டுறவுத்துறை, இத்தனை துறைகளிலும் நிதி ஓட்டைகள் அதிகமாக இருந்தது. தீய சக்தி ஊதாரித்தனமாகவும் ஆடம்பரமாகவும் பல ஆயிரம் கோடிகளை செலவழித்தார்கள். அதனால் மாநிலத்தின் கடன் இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்தது. இந்த நிலையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமெனில் நிச்சயம் சீர்திருத்த செயல்கள், ஓட்டை அடைக்கின்ற செயல்கள், எங்கெங்கு ஓட்டை இருக்கின்ற ஆடிட்டிங். இப்போ நிகழ்காலத்தில் மின்சாரத்துறையில் கொடுத்தார்கள், நிதித்துறையில் கொடுத்திருக்கார்கள். இருக்கின்ற குறிப்பிட்ட காலத்துக்கு, குறைந்தபட்ச காலத்துக்குள் இப்போ ஒவ்வொரு துறைகளுக்கும் பல ஆயிரம் கோடி மதிப்பீடு ஒதுக்கப்படுகிறது. இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,000 கோடி ஒதுக்கீடு செய்கிறார்கள் என்ற இடத்தில் அந்த பள்ளிக்கல்வித்துறையின் செயல்களில் என்னென்ன செய்யப்போவதற்கு இந்த பணம் பயன்படுத்தப்படும் என்று பயன்படுத்துவார்கள். அதே நிலையில் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் இது கசிவுகள் இருந்தது என்பதையும் பார்ப்பார்கள். சத்துணவு கூடத்த செயல்களை முடக்கினார்கள், அரசு ஊழியர்களை முடக்கினார்கள், தலைமை ஆசிரியரை சத்துணவு அமைப்பாளர் வேலையை பார்க்க சொன்னார்கள். கடந்த காலங்களில் அன்பில் மகேஷ் அதைத்தான் செய்தார். ஆனால் அந்த முறைகளெல்லாம் ஒழித்து, அதே போன்று தனியார் லெவலில் இருக்கின்ற திமுக கவுன்சிலர்கள், ஓட்டல் வைப்பவர்கள் தொழில் செய்வதற்கு ஏதுவாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். இந்த அணுகுமுறைகளெல்லாம் மாற்றம், ஓட்டைகள் இருக்கிறது. இதெல்லாம் நிதி கசிவை உருவாக்குகின்ற இடங்கள். இந்த இடங்களை தவிர்த்து அரசு ஊழியர்களாக அரசு நிலையங்கள் அனைத்தும் அரசு ஊழியர்களின் செயல்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதற்குள் போய் டெண்டர் விடுவது, தனியார்களை உள்ளே கொண்டு போய் விட்டு அவர்கள் ஓட்டை எப்படியெல்லாம் பணத்தை திருட முடியும், கொள்ளையடிக்க முடியும், கமிஷன் பெற முடியும் என்ற நோக்கத்தில் தான் அன்பில் மகேஷ் பல்வேறு கேடுகளை செய்து கடைசியில் 2,000 கோடி வரி வசூல் பண்ணுற மாதிரி வசூல் பண்ணார். கப்பம் கட்டினார்கள். கப்பம் கட்டுன்றதுக்கு நம்ம ஊர் நம்ம ஸ்கூல் திட்டமிட்டு ஏமாற்றினார்கள். அந்தளவுக்கு கேடான நிர்வாகத்தை தான் தந்தார்கள் தீய சக்தி திராவிட மாடல் செயல்களில். ஒவ்வொரு துறைகளிலும் கவனமாக செயல்பட்டால் நிச்சயம் 15,000 வரக்கூடிய செயல்களை சீர்திருத்தம் செய்ய முடியும். டாஸ்மாகில் செய்தது போன்று இன்னும் படிப்படியாக நாம் நேர்மையாக செயல்படுகையில், அரசு ஊழியர்கள் நேர்மையாக செயல்படுகையில் நிச்சயம் பொதுமக்களுக்கும் அரசு தலைமைச் செயலகத்தில் துறையில் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் 100% அங்கே போய் சேரும். கட்சி கமிஷன், அமைச்சர் கமிஷன், எம்எல்ஏ கமிஷன், அரசு ஊழியர்கள் இருக்கின்ற சில பேரின் கமிஷன் என்று கடந்து டெண்டர் எடுப்பவருடைய கமிஷன், இதையெல்லாம் கடந்து மக்களுக்கு போகின்ற 30%, 40% பெனிஃபிட் என்ற முறையில் 50 முதல் 60% வரை ஓட்டைகள் இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு கடன்கள் வருகிறது. அரசு ஒரு திட்டத்தை 1000 கோடி அறிவித்தால் 30 கோடி பெனிஃபிட் பெற 300 கோடி பெனிஃபிட் என்று போனால் அந்த 700 கோடிக்கான ஓட்டை தீயசக்தி முகவின் தலைமை சரியில்லாத காரணத்தால், தீயசக்தி முகவின் தலைமைக்கு உட்பட்டு இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருந்த காரணத்தால், இவர்கள் தனிப்பட்ட முறையில் சொத்து குவிக்கின்ற பேராசை, பணவெறியும் லாப வெறியும் அதிகார வெறியும் தான், அதிகார துஷ்பிரயோக செயல்கள் தான் அதற்கு காரணம். இந்த கெட்ட செயல்கள்லாம் இனிமேல் ஒழிக்கப்பட வேண்டும். 100% ஒரு துறைக்கு ஒதுக்கப்படுகிற செயல்களை முறையாக அப்படியே மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நேர்மையை நாம் பெருந்தலைவர் காமராஜர் வழியிலும் செயல்படுகையில் நிச்சயம் அந்த வழியை செயல்படுத்த முடியும். ஒவ்வொருவரும் அந்த துறையில் எவ்வளவு பணம் என்று ஒதுக்குகிறார்களோ, ஒவ்வொரு மாதத்துக்கு பின்னால் ஒரு மாதத்தில் என்னென்ன திட்டங்கள் இந்த துறையில் செயல்படுத்தப்பட்டது, அந்த செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் மதிப்பீடுகள் என்ன, எந்த சட்டமன்ற தொகுதியில் செயல்படுத்தப்பட்டது, எந்த இடத்தில் செயல்படுத்தப்பட்டது, அதனால் பலன் பெற்ற மக்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களை அவரவர் தொகுதிகளில், அவரவர் துறைகளில் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் முதல்வர் அவர்களிடம் காட்டுகையில் அதனுடைய வளர்ச்சி நிச்சயம் இருக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் செலவழிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட பணம் எவ்வளவு, மீதம் இருக்கின்ற பணம் எவ்வளவு, அதனால் வந்த பலன்கள் என்ன என்று ஒவ்வொரு மாதத்திலையும் நாம் அங்கு எடுக்கின்ற செயல்கள் நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தீயசக்தி முக கடைசி வருடத்தில் தான் ஏதோ ஒன்று எக்ஸலை காமிச்சேன், ட்ராக்கர் படித்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் திராவிட மாடல் தீயசக்தியின் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த அணுகுமுறைகள்லாம் இங்கே கிடையாது. தேர்தலை சந்திக்க வேண்டும், அப்போது தான் ட்ராக்கரை எடுப்பேன், எக்ஸல் எடுப்பேன்னு பார்ப்பார். அது வரைக்கும் எவன் கொள்ளையடித்தா எனக்கு என்ன, எந்த அமைச்சர் எவ்வளோ கொள்ளையடித்தான்னா, ஜெயிலில் 200 நாள் இருந்தால் எனக்கு என்ன, இப்படி தான் இருப்பார். மொத்தத்தில் அவரோட நிர்வாகம் அவ்வளோ மோசமான நிர்வாகம். இவ்வளோ தூரம் ஒரு பட்ஜெட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் முழுக்க பார்க்குறாங்க. இருக்கிற 8 கோடி பேர் மக்களில் இந்த அரசின் நிலைகளை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள், எல்லாம் சான்றோர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் தீயசக்தி திமுகவின் தலைவர் அவரது ஒரு கருத்து சொல்கிறார், வேஸ்ட் என்று.
திரு ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு துறையிலும் என்ன பட்ஜெட் போடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அரசுக்கு வருகின்ற வருவாய் என்ன, செலவு என்ன, வட்டி என்ன, செலுத்த போகிற கடன் தொகை என்ன, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் கொடுக்கிறார்கள், மொத்தம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்று இத்தனை கோடி மக்களும் பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள். அடுத்து ஒரு வருடம் எப்படி இந்த தமிழக அரசு நடக்கப் போகிறது, எப்படி வழிநடத்தப் போகிறது, நிர்வாகம் செய்யப்பட போகிறது என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினால் உண்மையில் உங்கள் மனநிலை என்ன? இத்தனை கோடி பட்ஜெட் விஷயங்கள் உங்களுக்கு வேஸ்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள். அதே போன்று திரு ஸ்டாலின் அவர்களின் திணிப்பு மகன் உதயநிதி, அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்த தலைமைச் செயலத்தில் வந்து கொண்டு எதற்கு வந்தார் என்றே தெரியாது போல முட்டை என்று ஒன்று சொல்கிறார். திரு ஸ்டாலினை பொறுத்த மட்டும் வேஸ்ட், உதயநிதியை பொறுத்த மட்டும் முட்டை. உதயநிதி அவர்கள் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் வாங்கிய மார்க்கைத்தான் சொல்லியிருக்கிறார். இங்கே வந்து திரு ஸ்டாலின் தலைமையில் செயல்பட்டால் உதயநிதிக்கு எல்லாமே முட்டை தான். அந்த முட்டையைத்தான் காமிச்சு வச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் இந்த பட்ஜெட் சொல்லப்படி தோராயமாக ஒரு 3 லட்சம், 3லேருந்து ஒரு 3.5 லட்சம், 3,35,000 முதல் 3,50,000 வரை ஒரு பட்ஜெட் சொல்லப்படுகிறது. இந்த பணத்தை தமிழக அரசுக்கு நீங்கள் கொடுங்கள். உங்களது பாணி நாங்கள் கொடுத்தபடி, நிகழ்காலத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்தபடி இந்த 3,50,000 கோடி பட்ஜெட்டை தமிழக அரசுக்கு நீங்கள் கொடுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மகன் திணிப்பு மகன் உதயநிதி சொன்ன மாதிரி ஒரு பேப்பரில் முட்டையை வரைந்து உங்கள் கையில் கொடுக்குறோம். அதை வேஸ்ட் என்று நீங்கள் எங்கே போட்டாலும் பரவாயில்ல, எங்கே போடுவீங்களோ போட்டுக்கோங்க, உங்களது பாணியிலே சொல்கின்றோம். அதுவும் இதுவும் சரியாகிவிடும் நீங்கள் சொல்கின்ற பாணியில் பார்த்தா. அதனால் நீங்கள் அந்த 3,50,000 கோடியை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருங்க. தமிழக அரசுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருங்க. தமிழக மக்கள் பயன்பெறணும். அதுக்கு பதிலாக உங்கள் மகன் வாங்கிய முட்டைகளையும் அவர் சொன்ன முட்டைகளையும் நீங்கள் சொன்ன வேஸ்ட்டையும் வைத்து நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். முட்டையும் வேஸ்ட்டு உங்களுக்கு.